நான்காவது ஸ்லோகத்தை காணலாமா? தனப விக்ஷ்வக்ஷேன வைத்யாஸ்வினிகலிக சரியனிப ஷண்முக நனுஜசேஷ சதஸ்த தேவோத்தம வியத் கங்கா வினுத விஸ்வோபாசகன சன்மனதி விஜ்ஞாபிசுவே லக்ஷ்மீ வணிதயரசன பக்தி ஞானவ கொಟ್ಟು ಸಲಗುವುದು ದನಪ ವಿಕ್ಷ್ವಕ್ಸೇನ ವೈದ್ಯಾಸ್ವಿನಿಗಳಿಗೆ ಸರಿಯನಿಪ ಷಣ್ಮುಗನನುಜ ಶೇಷ ಸದಸ್ತ ದೇವೋತ್ತಮ ವಿಯತ್ ಗಂಗಾ ವಿನುತ ವಿಶ್ವೋಪಾಸಕನೆ ಸನ್ಮನದಿ ವಿಜ್ಞಾಪಿಸುವೆ ಲಕ್ಷ್ಮೀ ವನಿತೆಯರರಸನ ಭಕ್ತಿ ஞானவ கொட்டு சலகுவது. இதன் பொருளை பார்க்கலாமா? தனப குபேரன், விஸ்வக்சேன வாயுவின் புதல்வரான விஸ்வக்சேனர், வைத்தியாஸ்வினிகளிகே மருத்துவர்களான அஸ்வினி தேவதைகள், சரி அனிப்ப சமமானவர்கள், ஷண்முக நனுஜ முருகனின் அண்ணனான கணபதி, சேஷ சதஸ்த 85 தேவர்கள், தேவோத்தம 85 தேவர்களுக்கு மேல் சற்று உயர்ந்தவர், வியத் கங்கா பாகீரதி தேவி, வினுத பாகீரதி தேவியால் புகழப்பட்டவர், விஸ்வோபாசகன விஸ்வரூபி பரமாத்மனின் உபாசகர், சன்மனதி பரிசுத்தமான மனம் கொண்ட உலக விஷயங்களுக்கு ஈடுபடாத, விஜ்ஞாபிசுவே வேண்டுகின்றேன், லக்ஷ்மி வனிதையர் அரசன லக்ஷ்மி தேவியின் அரசரான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பக்தி ஞானவ ஞானம் கொட்டு சலகுவது போன்றவற்றை எங்களுக்கு அடித்து எம்மை காப்பீராக. இதனை பொருளை பார்க்கலாமா? கணபதியானவர் குபேரன், விஸ்வக்சேனன் மற்றும் அஸ்வினி தேவதைகளுக்கு சமமான அந்தஸ்து உடையவர். முருகன் மற்றும் 85 தேவர்களுக்கும் சற்று உயர்ந்தவர், பாகீரதி தேவியால் புகழப்பட்டவர், விஸ்வரூப பரமாத்மாவின் உபாசகர், லக்ஷ்மிபதியான ஸ்ரீமன் நாராயணனின் பக்தியையும் ஞானத்தையும் எங்களுக்கு அருளி எங்களை நல்வழிப்படுத்திட எல்லாம் வல்ல விநாயக பெருமானே உன்னை வேண்டுகின்றேன். இதன் ஆழ்ந்த கருத்துக்களை காண்போமாக. சன்மனதி, பரிசுத்த மனம் என்பது ஆத்மார்த்தமாக பரமாத்மாவை தியானிப்பது, பூஜிப்பது, யார் ஒருவருக்கும் தீங்கு விளைவிக்காத செயல்களை செய்வது, நமது எண்ணங்களை பரமாத்மனிடம் முழு மனதாக செலுத்துவது போன்றவைகள் ஆகும். பகட்டான வெளிவேஷங்களுடன் செய்யும் எந்த ஒரு செயலையும் பரமாத்மா ஏற்றுக்கொள்வதே இல்லை. இதன் விளைவாக அவர்களுக்கு எந்தவித நற்பயனும் ஏற்படுவது இல்லை. தூய்மையான பக்தியுடன் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றிக்கு வழிகோல்வதாகும். ஒரு வீட்டில் இரு பகுதிகளில் அண்ணன் தம்பி 2 குடும்பங்கள் வசித்து வந்தனர். அண்ணனின் மனைவி மாமியார் மீது மிகவும் பற்றும் பாசத்துடன் இருந்தார். அதற்கு காரணம், மாமியார் மிக்க நற்குணங்களை கொண்டவராகவும் அனைவரிடத்தும் பாசத்துடனும் பரிவுடனும் நடந்து கொள்பவராகவும் பரமாத்மாவிடம் மிக்க பக்தி கொண்டவராகவும் இருந்ததே காரணமாகும். வயது முதிர்வு காரணமாக மாமியார் இறைவனடி சேர, மருமகளோ மாமியார் மீது கொண்ட பாசத்தால் தன் கணவரிடம் மாமியார் போன்ற ஒரு பொம்மையை செய்து தரும்படி வேண்டினாள். கணவரும் அவள் விருப்பப்படியே தன் தாயாரின் உருவ சிலையை கொண்டு வந்து தன் மனைவிடம் கொடுத்தார். மாமியாரின் சிலையை ஒரு அறையில் வைத்து வணங்கி வந்தாள். தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து அத்தை அருகில் அமர்ந்து கொண்டு, இன்று எத்தனை படி அரிசி சமைக்க வேண்டும் என்று கேட்க, அத்தையின் கைவிரல்கள் 2 என்று காட்டுவதை போன்று இருப்பதால் அத்தையை பார்த்து 2 படி அரிசியை பயன்படுத்தி சமையல் செய்ய வேண்டுமா என கேட்டுவிட்டு அதற்கு உண்டான அனைத்து வகை பண்டங்களையும் தயார் செய்து அத்தை அறையில் வைத்துவிட்டு, சாப்பிடுங்கள் அத்தை என்று கூறி அரைக்கதவை சாத்தி விட்டு வந்து விடுவாள். பழைய காலத்தில் ஒரு வீட்டிற்குள் அடுத்த வீட்டிற்கும் இடையே வழி இருக்கும். அண்ணன் மனைவி உணவு வைத்துவிட்டு சென்றவுடன் தம்பியின் மனைவியானவள்
பக்கத்து கதவை திறந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு காலை பாத்திரங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்துவிட்டு சென்று விடுவாள். அடுத்த நாள் அத்தை சாப்பிட்டு விட்டீர்களா என்று கூறிக்கொண்டே மீண்டும் சமைத்து வைப்பாள். நாட்கள் ஓடின. வீட்டில் இருக்கும் அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் காலியாயின. தன் கணவரிடம் உணவுப் பொருட்கள் வேண்டும் என கேட்க 6 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எப்படி 6 நாட்களில் தீர்ந்துவிடும் என கேட்க அவளோ எல்லா உணவும் அத்தை தான் சாப்பிட்டார்கள் என்று கூற கோபம் கொண்ட அண்ணன் பொம்மை அத்தை எப்படி சாப்பிடும் என்று அவளை அடித்து அத்தை பொம்மையை அவளிடமே கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாள். அவளும் அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியே வெகு தூரம் நடந்து காற்றிற்கே வந்து விட்டாள். இருட்டுகின்ற சமயம். வேறு வழி அறியாது ஒரு மரத்தின் கிளை மீது ஏறி அமர்ந்து கொண்டாள். அத்தை பொம்மை மடியில் வைத்துக் கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாள். விடியும் நேரத்தில் திருடர்கள் கும்பல் அந்த மரத்தடியில் கீழ் அமர்ந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த நகைகள், தங்க காசுகள் போன்ற விலையுறந்த பொருட்களை பிரித்துக் கொண்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியை 10வது காணொலியில் காண்பலாமா?